ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைவன் தம்பி தலைமையில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் 14th தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இது இந்த ஒரு பொங்கலுக்காக ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா, தம்பிராமையா, இளவரசி இவங்களாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஃபலிமின்ற ஒரு படம் ஒரு 2 years பேக் ஆக்சுவலி டைரக்ட் பண்ணியிருந்தது தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அது மலையாளத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடியான ஒரு படம் அது. ஸோ அதில் பசில் ஜோசப்லாம் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டேரக்டருக்கு இது 2வது படம். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் தமிழ் படம் அவன் பண்ணியிருக்காரு, அவரோட செகண்ட் படமே. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஜீவா வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கார், ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையா, இளவரசு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெய்பர்ஸ், சின்ன வயசுலேருந்தே அடிச்சுட்டு இருக்க ஒரு நெய்பர்ஸ். ஜென்ரலாக தெரியும் நெய்பர்ஸ்னால இந்த ஈகோ கிளாஷ் இதெல்லாம் இருக்கும். அந்த நெய்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையாவோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு, வயசானவர். அவருக்கு வந்து அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்து காரியம் பண்ணணும் அப்படின்னு தம்பிராமையா பிடிவாதமாக நிற்கிறாரு. அதே அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு இவர் இளவரசோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணமும் அதே இடத்துல எங்கள் வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஈகோ கிளாஷில் ஸோ பஞ்சாயத்து தலைவர் ஜீவா மாட்டிட்டு தவிக்கிறாரு. ஃபைனலாக இந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் ஒரு ஒன்லைனர், நல்ல ஒரு காமெடியான ஒரு பிளாட்டு தான் இது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவோட ஆக்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 2 பைத்தியக்காரங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு சாகிற ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நேச்சுரலாக அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவராக எவ்வளோ மெச்சூர்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜீவாட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இதில் வந்து அவர் யூஸ்வலாக பண்ணுற படங்களில் வர மாதிரி அந்த ஹியூமர் காமெடிலாம் அதிகமாக இருக்காது. லைக் 1-2 இடங்கள் அந்த ஹியூமர் காமெடிலாம் லைட்டாக டச் பண்ணுவார். பட் அந்த ஒரு கேரக்டர் ரோலாக ரொம்ப நல்லா நீட்டாகவே ஜீவா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு தரமான ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லுவேன் ஜீவாவுக்கு. இனிமேல் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எடுத்து பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதனாநாதன் அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்களுதுமே. லைக் அவங்க ஒரு நல்ல கேரக்டர் ரோல். ஸோ அதை கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து தம்பிராமையா அவர் தான் வேற ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். படத்துக்குள்ளேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு தான் இருப்பார். அந்த ஒரு கேரக்டரே ஒரு மாதிரி நடிக்கிற கேரக்டர் தான். அது வந்து நல்லா இருந்த அவர்கிட்ட அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இளவரசு அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி போட்டுட்டு பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ப்ளஸ் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான். அந்த மாதிரி இதில் நிறைய சைட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த மாப்பிள்ளையாக ஒருத்தர் வருவார், அவரோட ரோல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி அந்த தாத்தா, அந்த இறந்து போன தாத்தாக்கு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க, பழைய அந்த ஒரு ஓஜி ரவுடிஸா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது படத்தில் பார்க்க. நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி விஷ்ணு விஜயோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருக்காரு. ஸோ கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் இருந்தது. அதே மாதிரி பப்ளு அஜுவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம், அது வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவு வீடு, ஒரு கல்யாண வீடு, அங்கே சுற்றி தான் வந்து கேமராஸ் வச்சு எடுத்திருக்காரு. அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்தது. அதுமாதிரி அர்ஜுன் பாபுவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பன் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தோட டியூரேஷனே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே படத்துலன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அவரோட கட்ஸ் எல்லாமே எடிட்டிங். அதே மாதிரி டேரக்டர் நிதிஷ் சகாதேவ் இவரோட படம் ஃபலிமி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேரக்டர். சரி நல்லா ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் படமே அந்தளவுக்கு ஹியூமர் காமெடியோட கலந்து ஒரு நல்ல ஒரு லைக் அந்த ஒரு எமோஷனல் ட்ராமாவே இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் படம் மலையாளம்ல ஃபலிமி. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லலாம் கூட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் ஓடிடியில் இருக்கு பாருங்க. லைக் அவரோட செகண்ட் படம்னு சரி ஓகே இது எப்படி எடுக்க போறான்னு பார்த்துட்டு இதோட ட்ரைலர் நமக்கு பார்க்கும்போது இதில் ஒரு சில டைலாக்லாம் நமக்கு நிறைய இப்போ இந்த ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் மீம்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வரும்ன்றது. ஆக்சுவலி இந்த படம் இந்த மந்தோட எண்டு வர வேண்டியது. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதனால இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர ஹவுஸ்ஃபுல்லாக செமையாக போயிட்டு இருக்கு. ஈவன் நான் எங்கள் ஏரியாவில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்தளவுக்கு ஜீவாவுக்கு ஒரு தரமான ஒரு கம்பேக்னு சொல்லலாம் இந்த படம். அந்தளவுக்கு வந்து எல்லாரும் ரசித்து கொண்டாடுறாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி மூவி ப்ளஸ் இந்த பொங்கலுக்கு ஒரு பக்காவான ஒரு படம். இதுதான் ஆக்சுவலி சொல்ல போனால் பொங்கல் பின்னர். மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைனர் தான். அது அப்படியே படத்தை ஒரு மாதிரி கொண்டு போவார். கதையோட தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே போகும். எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது. பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஸோ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு சில இடங்கள் கதையோட அப்படியே மூவ் ஆகணும் போது நமக்கு டியூரேஷனும் கம்மியாக இருக்கனால என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே லேக்னு சொல்ல முடியல. ஈவன் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு எங்கெங்கன்னு தேடி போய் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு பள்ளத்தில் விழுந்த விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான அந்த ஒரு காமெடி அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு இருப்போம் கதையை, கடைசியில் அது ஒரு மாதிரி காமெடியாக போய் முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு பெருசாக இல்லை மெசேஜ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூஸ்ஃபுல்லான ஒரு காமெடி படம். அது வந்து மேலோட்டமாக நமக்கு அப்படி ஒரு சீரியஸ் மாதிரி காமிச்சு கடைசியில் அதில் நிறைய இடங்களில் காமெடி தான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அந்த காமெடி படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு ஃபேமிலி மூவி பார்க்கணும், அந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நல்ல படம், நீட்டான ஒரு படம்.
கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பா ஆல்ரெடி ஹிட் தான் இது. ஸோ ஜீவாக்கு ஒரு நல்ல கம்பேக். இந்த மாதிரி நல்ல கான்செப்ட்ஸ் ஒரு நல்ல டேரக்டர்ஸ் கிட்ட போய் நல்ல படங்கள் எடுத்து ஜீவா பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இது கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. பெருசா அந்த அளவுக்கான ஒரு ஹீரோயிசமான கேரக்டர் அது கிடையாது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் ரோல் அது செமையா பண்ணியிருக்காரு. நல்ல பெருசா போயிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த படம்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு மலையாள சாயல் தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா டேரக்டர் மலையாள டேரக்டர்ன்ற போது இந்த படத்தை நீங்க ஜீவாவை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது பியூர் மலையாள படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜீவா இந்த இளவரசு தம்பிராமையா இவங்க 3 பேர்லாம் இருக்கனால தான் இந்த ஒரு தமிழ் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீலே வரும். ரொம்ப நல்லா நீட்டாக கொண்டு போயிருக்காரு. ஸோ படத்தோட கதை வந்து இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைலாக்ஸும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் தான். அந்த அளவுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பியாக எழுதியிருக்காரு. எங்கேயுமே உங்களுக்கு தேவையில்லாத ஐயோ இது அந்த சாவு வீடு கல்யாண வீடு ஏதோ லைக் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு மசாலா உள்ள தூவிட்டு கொஞ்சம் அளவுக்கு இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்காம கதைக்கு என்ன தேவையோ படத்தோட டியூரேஷன் இது எனக்கு போதும் ஷார்ட்டாக பட் கதைக்குள்ள நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கலகலப்பாக சொல்லி முடிச்சுட்டு ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் அவர் பண்ணது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதே டைலாக்கும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு சில இடங்களில் காமெடி அந்த ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஸோ நல்லா சூப்பராகவே இந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு நீட்டாக போனோம் ஒரு நீட்டான கமர்ஷியல் படம் அது. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா சிரிச்சு பார்ப்பீங்க, ஜாலியாக பார்த்துட்டு வருவீங்க. ஸோ பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு யூஸ்வல் மசாலா கமர்ஷியல் படம் இல்லை ஒரு காமெடியான ஒரு படம் பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீலில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு நல்ல நீட்டான ஒரு படம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.